இந்த ஃபாஸ்டிங்ல தயவு செய்து இருக்காதீங்க. இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறங்காட்டி என்னென்ன பிரச்சனை வரும் தெரியுங்களா? இந்த மெட்டபாலிசம் நம்ம பாடியில ஒன்று இருக்கு. நீங்க ஃபாஸ்டிங் இருக்கும்போது இந்த மெட்டபாலிசம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிரும். இதனால தேவையில்லாம் வெயிட் லாஸ் ஆகும், சுகர் கண்ட்ரோல் ஆகும், டைஜஷன் பவர் இம்ப்ரூவ் ஆகும். நீங்க என்ன சாப்பிட்டாலும் சரிச்சிடும். இன்னும் ரொம்ப முக்கியமான பிரச்சனை இருக்கு. இந்த ஃபாஸ்டிங் நீங்க ரெகுலரா இருக்கறனால ரொம்ப நாள் வாழ்வீங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? இந்த ஃபாஸ்டிங் மட்டும் நம்ம பண்ணாம இருந்தா ஜங்க் ஃபுட் சாப்பிடலாம், வெயிட் போட்டுக்கலாம், பிபி, சுகர், ஹார்ட் டிசீஸ் எல்லாம் உடம்புக்குள்ளே வச்சுக்கலாம். இப்ப சொல்லுங்க, இந்த ஃபாஸ்டிங் நம்ம வேணுமா கோபி? சோ இன்னைக்கு ஃபாஸ்டிங் வந்து ரொம்பவே பாப்புலர். நீங்க எங்க சுத்தி பார்த்தாலும் வந்து யாராச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு டைப் ஆஃப் ஃபாஸ்டிங் பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. சோ இவர் சொல்றாரு ஃபாஸ்டிங்னால இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு, அது பண்ணலன்னா இவ்வளவு டிமெரிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் உண்மையா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா பாதி உண்மை பாதி போய். அது என்னன்னு இந்த வீடியோல கிளியரா நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங் பண்ணாலே இவ்வளோ கார்டியோமெட்டபாலிக் பெனிஃபிட்ஸ் இருக்குமா இவங்க சொல்ற மாதிரி அப்படின்னா கரெக்ட். ஆனால் ஃபாஸ்டிங் பண்ணாதான் இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்றதான் தப்பு. ஃபாஸ்டிங் ஏதோ மாயம் மந்திரம் அதுக்குள்ள ஏதோ ஸ்பெஷலாக யூனிக்கா இருக்கு அப்படின்னா எதுவுமே கிடையாது. சிம்பிளா சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபாஸ்டிங் என்னதுங்க? நீங்க ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் வந்து சாப்பிடாம இருக்கீங்க. அப்போ அது 8 hours இருக்கலாம், 10 hours, 12 hours, 24 hours, எவ்வளோ நாள் நீங்க பண்ற ஃபாஸ்டிங்கை பொறுத்து. அப்போ என்ன ஆகும்? நீங்க அனாவசியமான ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்றீங்க அண்ட் ஓவரால் உங்க ஃபுட் இன்டேக் வந்து கம்மியாகுது. ஸோ இது கம்மியாகும் போது என்ன ஆகும்? உங்களோட பாடி வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ரெடியூஸ் ஆகுது, ஃபேட் குறையுது. ஸோ ஆஃப்கோர்ஸ் உங்களோட பிளட் மார்க்கர்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட கார்டியோமெட்டபாலிக் ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகும். சோ ஃபாஸ்டிங்கோட அத்தனை பெனிஃபிட்ஸும் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் உங்க உணவை வந்து நீங்க கம்மி பண்ணி சாப்பிடறனால. நீங்க 3 பக்கெட் பிரியாணியா 3 வேளை வச்சு சாப்பிட்டாலும் இல்ல ஒரே நேரத்துல 3 பக்கெட் பிரியாணி நீங்க வந்து முக்கினாலும் அட் எண்ட் ஆஃப் தி டே வந்து 3 பக்கெட் பிரியாணி நீங்க சாப்பிட்டுருக்கீங்க. சோ நீங்க ஃபாஸ்டிங் பண்றதும் ஓவராலா உங்க ஃபுட் இன்டேக் வந்து ஒரு நாளைக்கு கம்மி பண்றதும் எல்லாமே ஒண்ணுதான். ஃபாஸ்டிங் பண்ணாதான் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும், பண்ணலன்னா இதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு சொல்றது இட் இஸ் என்டையர்லி ராங். ஸோ ஃபாஸ்டிங் வந்து இட் இஸ் ஒன் அவுட் ஆஃப் மெனி டூல்ஸ். சிலவங்களுக்கு ஒர்க் ஆகும், நிறையவங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில்ட்ரன், பிரெக்னென்ட் உமன், மெடிக்கல் கண்டிஷன்ஸ் உள்ளவங்க, ஈட்டிங் டிசார்டர்ஸ் உள்ளவங்களுக்குலாம் இது ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணா ரொம்பவே ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். நிறையவங்களுக்கு ஃபாஸ்டிங் பண்ணும்போது எனர்ஜி டவுனா இருக்கும், தலை வலிக்கும், ஃபோக்கஸ் பண்ண முடியாது, பசி அதிகமாக எடுக்கும். ஸோ நீங்க ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணும்போது முன்னாடி சாப்பிட்டதோட அதிகமாக சாப்பிட்டு நீங்க வந்து வெயிட் கூட்டுவீங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே செட் ஆகணும்னு கிடையாது. அண்ட் ஈவன் நீங்க ஒரு ஃபாஸ்டிங்ல டைம் ரெஸ்ட்ரிக்டடா சாப்பிடும்போது அந்த சிங்கிள் மீலோ 2 மீல்ஸ்ல உங்களால வந்து தேவையான அளவுக்கு எசென்ஷியல் ஃபேட், புரோட்டீன், மைக்ரோ விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே கொடுக்க முடியுதான்னு நீங்க என்ஷூர் பண்ணணும். கட்டாயமா ஃபாஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஓவராலா உங்களோட ரொட்டீன்ல வந்து நீங்க தேவையான மேக்ரோ நியூட்ரியன்ஸ் கொடுத்துட்டு அளவா சாப்பிட்டாலே போதும்.